சென்னையில் இயங்கி வரக்கூடிய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் ரெகுலர் போஸ்ட், அதாவது தமிழ்நாடு அரசினுடைய நிரந்தர பணியிடம், சரிங்களா, ரெகுலர் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான் இது. இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய ஸ்டாச்சுட்டரி பாடி, சரிங்களா. இது வந்து தமிழ்நாடு அரசு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், சரிங்களா. இது வந்து சென்னையில் தான் வந்து இருக்குது. இதில் தான் வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் பணியிடம், இதில் வந்து ஒரு வேக்கன்சியும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் போஸ்ட், சரிங்களா. இதுக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன், யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ், அதே மாதிரி இதற்கான சேலரி என்ன அப்படின்றத, கேட்டகரி வைஸ் என்னென்ன ரிசர்வேஷன் போஸ்ட் அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. இதற்கு வந்து மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், சரிங்களா. தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரெகக்னைஸ்டு ஸ்கூலில் படிச்சிருக்கணும், தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும், சரிங்களா. லைட் மோட்டார் வெஹிக்கிளுடைய லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்தது நல்ல உடல் அமைப்பும் அதே மாதிரி நல்ல சைக்கிளிங்கும் இருக்கணும். அப்படி சைக்கிளிங் வந்து தெரிஞ்சிருக்கணும், சைக்கிளோடு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். இது வந்து லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 15,700 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய லெவல் 1 தமிழ்நாடு பே மேட்ரிக்ஸ் 2017 படி இது வந்து இந்த போஸ்ட் இருக்குது. மினிமம் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 22,500 மேலே தான் வந்து உங்களுக்கு இருக்கும் மினிமம். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு நோட்டீஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அதையும் நம்ம பின்னாடி காமிக்கிறேன். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை அப்படின்றதுனால சென்னை தான் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து ரிசர்வேஷன் ரூல்ஸ் படி உண்டு. அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 போஸ்ட்டு 4 வேக்கன்சி. 8ஆம் வகுப்பு மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி நல்ல உடல் அமைப்பும் சைக்கிளிங் ஓட்ட தெரிந்திருந்தாலே போதுமானது, சரிங்களா. இதுவும் சேம் தான். லெவல் 1ல் 15,700 50,000 அப்படின்ற பே மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். 30 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இதுவும் சேம் தான். ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி சென்னையில் தான் வந்து போஸ்டிங் இருக்கும், சரிங்களா. ரிசர்வேஷன் படி பார்த்திங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 4 போஸ்ட்டு சொன்னோம் இல்லையா. 4 போஸ்ட்டில் வந்து எம்பிசி, அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் டிசி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் ஒரு வேக்கன்சியும், பேக்வர்ட் கிளாஸ் அதர் தேன் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் ஒரு வேக்கன்சியும், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமில் ஒரு வேக்கன்சியும், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பில் பார்ஷியல் டெஃபில் வந்து ஒரு வேக்கன்சியும் இருக்குது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில். அதுவே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ரிமைனிங் எதுலேயும் வேக்கன்சி கிடையாது, சரிங்களா. அது ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டில் இல்லைனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில், கார்ப்பரேஷனில், இல்லைனா வேறு ஏதாவது போர்டில், ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இருக்காங்க, அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் இன்டர்வியூ அப்போ, சரிங்களா. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு இன்டர்வியூ வந்து என்றைக்கு அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து கொடுப்பாங்க. அதை பொறுத்து நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும், சரிங்களா. கமிஷனுடைய டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷனை தி செக்ரட்டரி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், 4th floor, சிட்கோ கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் பில்டிங், திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 6,32,000 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். உங்களுடைய குவாலிஃபிகேஷனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ், எக்ஸ்பீரியன்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுன்னா, உங்களுடைய பொசிஷன் வேறு எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலுடைய காப்பி, ஏஜுக்கான காப்பீஸ், இந்த மாதிரி எல்லா இதையும் வந்து நீங்கள் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்புறதுக்கான கடைசி நாள் 31/7/2024, சரிங்களா. இதுதான் வந்து பயோடேட்டா. இதை தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நேம் வந்து உங்களுடைய பேர், ஜெண்டர் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி பிசியா எம்பிசியா, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசி எம்பிசி வேக்கன்சிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றதுனால
மிச்ச வேக்கன்சிஸ்லாம் வந்து இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய இதில் வந்து கம்யூனிட்டி மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதுமானது. பிசி, எம்பிசி மட்டும்தான். ஏன்னா அதான் வேக்கன்சி இருக்குது. அடுத்தது அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபாதர்ஸ் நேமு, ஏஜ் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறந்தீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய தாய்மொழி, மதர் டங் என்னது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கல்வி தகுதி. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கார்டுடைய நம்பரு, ஆதார் கார்டுடைய நம்பரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த டீட்டெயிலையும் நீங்கள் வந்து இதில் கொடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் இது முடித்ததுக்கப்புறம் அண்டர்டேக்கிங் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. பிளேஸ் அண்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து ஏஜை இன்க்ரீஸ் பண்ணதுக்கான நோட்டீஸு. அதாவது முன்னாடி 30 வயது அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். போத் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம் டிரைவர் போஸ்ட்டுக்கும் சரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் சரி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த மாதிரியான செலக்டடான போஸ்ட் வந்து ரேராக தான் வரும். அதனால் வந்து இதை மேக்ஸிமம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.